ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகுவும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. பொதுவாகவே ராகு கேது அப்படிங்கிறது வக்ர கிரகங்கள். ஸோ அதனால் பின்னோக்கி தான் நகரும். இப்போ குரு சனியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு, இப்போ குரு சனியெல்லாம் 5 மாதங்கள் மேக்சிமம் வக்ரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வக்ர நிவர்த்தியாகி முன்னோக்கி நகர்ந்து போகும். இப்போ சுக்கிரன் புதன்லாம் என்ன குறிப்பிட்ட நாட்கள், அதுக்கப்புறம் அந்த வக்ர நிவர்த்தி ஆனோன்னா அது அவங்கெல்லாம் முன்னோக்கி அந்த கிரகங்கள்லாம் நகரும். ஆனால் இந்த ராகு கேதுக்கள் எனி டைம் எப்பொழுதுமே வக்ரமாக இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே வக்ரமாக இருக்கனால இந்த ராகு கேதுக்கள் மட்டும் பின்னோக்கி தான் எப்போவுமே பெயர்ச்சி ஆவாங்க. இப்போ சனிலாம் 10ஆம் இடத்துலேருந்து அடுத்தது 11ஆம் இடத்துக்கு, இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிருக்காரு, பாக்கிய சனியாக இருக்குது. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் பின்னோக்கி நகர்றதுனால பாக்கிய ஸ்தானம் ராகு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துலேருந்து இப்போ அஷ்டமத்தில் ராகு, அஷ்டம ராகுவாகவும், கேது 2ஆம் இடத்துக்கு, இவ்வளோ நாளாக 3ஆம் இடத்துல இருந்துச்சு, இப்போ 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இதுதான் உங்களுடைய ராசி அமைப்பு படி ராகு கேதுடைய பொசிஷனுங்க. இப்போ தான் எனக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே அஷ்டமத்துக்கு இன்னொரு கிரகமா அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. அஷ்டமத்தில் கிரகங்கள் இருக்கிறது அவ்வளவு சிறப்பான நிலை இல்லை தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ராகு பார்த்திங்கன்னா, நீங்கள் சனி மாதிரி உங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அது போக 1.5 வருஷம்தான். அஷ்டமத்தில் ராகு இருக்குது அப்படின்னா, அந்த அஷ்டமத்தில் ராகு இருந்தால் பொருளாதார நிலைக்கு நல்லது தான். ஆனால் ஹெல்த் வைஸு கவனமாக இருந்துக்கணும். அதாவது சனி மாதிரி ராகு செய்ய மாட்டார். ராகு யோகக்காரகன், சனி கர்மக்காரகன். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது கர்மா அப்படியே கொடுப்பாரு, தண்டனை கொடுப்பாரு. சம்டைம் நல்லவங்களையும் சோதிப்பார். ஆனால் ராகு அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே நல்ல யோகத்தை கொடுப்பாரு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன யோகம்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு போயிடுவார். ஜாலியான கிரகங்கள் தான் ராகு கேதுக்கள். உங்களுக்கு பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் நிதானமாக செய்யணும். அது இந்த சனி மாதிரி உங்களுக்கு மனவேதனையும் மன கஷ்டங்களும் வராது. அதனால் கவலைப்படாதீங்க. அஷ்டமத்தில் வந்திருக்கக்கூடிய ராகு கவனமாக இருக்கணும், சரிங்களா? உங்களுடைய பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி உயர்வு எல்லாமே நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துக்கு ராகு வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது மெடிக்ளைம் பாலிசி மாதிரியோ அல்லது லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஒருத்தர் கமெண்ட்ஸில் காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். ஹெல்த் இன்சூரன்ஸுன்னு சொல்கிறது நான் ஏஜென்ட்டான்னு கேட்டார். நான் ஏஜென்ட்லாம் கிடையாது. அதாவது 8ஆம் இடம்ங்கும்போது விபத்து கண்டமாகலாம். ஹெல்த் பாலிசிங்கும்போது உடனே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கையில் காசு இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு தண்ட செலவு மாதிரி அதை நினச்சி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த டைமில் இது உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக ஒரு அட்வைஸை தானே தவிர நான்லாம் ஏஜென்ட் இல்லை. காமெடி பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ இது உங்களுடைய நலனுக்கு மட்டும்தான் அதை நான் சொல்கிறேன். உங்களுடைய புரிதல், உங்களுடைய நன்மை. இது ஆல்ரெடி நீங்கள் செய்கிறது தான். நான் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆமாம் அப்படின்னு மறந்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு என்ன சேஃப்டியோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. இந்த 8ஆம் இடம்ங்கிறத இன்சூரன்ஸ் கிளைம், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். 8ஆம் இடம்ங்கிறதுல பணம் வருங்க. இந்த 8ஆம் இடத்துல பணம் இருக்குது. ஆனால் அதில் வெளியில் சொல்ல முடியாத பணங்கள். ஒன்று புதையலாக இருக்கலாம், இல்லைன்னா லாட்ரியாக இருக்கலாம், இல்லைன்னா பினாமி சொத்தாக இருக்கலாம். பட் ஆனால் பெருசாக உழைச்சி வரக்கூடிய பணம் 8ஆம் இடத்தை குறிக்காது. உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு ஒரு பணத்தை கொடுக்குதுன்னா அந்த பணத்தை நீங்கள் வெளியில் சொல்ல முடியாது. அதை சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணும். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. வெளியில் சொல்லிட்டிங்கன்னா அது அப்படியே போயிடும். லாட்ரி சொன்னிங்கன்னா அது கண்திருஷ்டி மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் இப்போ பினாமி சொத்துன்னா அதை நீங்கள் போய் சொல்லிகிட்டு இருப்பீங்களா, சொல்ல மாட்டிங்களா? சேம் அதே மாதிரி தான். ஸோ 8ஆம் இடத்துலேருந்து வரக்கூடியது வெளியில் சொல்ல முடியாத அல்லது சந்தோஷப்பட முடியாத ஒரு விஷயம். ஆனால் பணம்ங்கிறது வரும். அதனால் உங்களுக்கு நன்மையாக தீமையான நன்மை தான். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடச்சிரும். 2ல் கேது வந்திருக்காரு, 8ல் ராகு. ஸோ அதனால் கடன் ரீதியாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவாரு.
எட்டாம் இடத்துல ராகு வந்திருக்கனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை ராகு காலத்தில் காலபைரவர் வழிபாடை பண்ணிடுங்க. இந்த காலபைரவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு அப்படியே பிளஸ்ஸிங்காக மாறும். ஏன் அப்படின்னா, ஒரு விபத்து கண்டம் இல்லை உயிர் கண்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து காப்பாற்றும். தலைக்கு வரது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற அந்த இதில் உங்களுக்கு வந்து நிற்கும். மெயினாக இந்த காலபைரவர் வழிபாடு வந்து மாதத்தில் ஒரே ஒரு சனிக்கிழமை, அதாவது சில பேர் வந்து அந்த தேய்பிறை அஷ்டமியில் போடுவாங்க. காலபைரவரை தேய்பிறை அஷ்டமியில் போடுறது நல்லது தான். ஆனால் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனியோடைய வீட்டுக்கு ராகு வந்திருக்கார். அதனால் சனிக்கிழமை ராகுவோடைய காலங்களில் காலபைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ராகு அப்படிங்கிறது காலத்தை வென்ற கிரகமாக இருக்கனால அந்த டைமில் காலத்தை வென்றவங்க யாருன்னா காளி, காலபைரவர் இவங்கெல்லாம் காலத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வங்களாக இருக்கனால அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை ஒன்று நீங்கள் காளி வழிபாடு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காலபைரவர் வழிபாடு பண்ணலாம். இதை 2 வழிபாட்டை ரொம்ப ரொம்ப பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இந்த 1.5 வருஷத்தில் நல்ல யோகத்தையும் ஏதாவது கண்டங்கள் வந்தால் தப்பிக்கிறதுக்குமே இந்த தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும். அதனால் நமக்கு வந்து திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. காலங்கள் கெட்டு கிடக்கும்போது தெய்வத்தையும் தெய்வ வழிபாடையும் பண்ணுறதுனால நமக்கு தப்பே கிடையாது. கொஞ்சம் மனநிலை வந்து வெக்ஸாகி இருக்கக்கூடியவங்க தான் வந்து கடகராசிக்காரங்க. இப்போ தான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிருக்குது. இந்த ராகு இதில் வந்து வழிபாடு பண்ணாலே போதுமானது. ராகு நல்ல யோகத்தையும் செய்வாருங்க. அவர் பேரே யோகக்காரகன். அதனால் பயப்படலாம் வேண்டாம். கேது 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து படிப்படியாக சால்வ் ஆகும். ஆனால் பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. இந்த ராகு வந்து எந்த இடத்துக்கு இருக்காரோ அதை வந்து வளப்படுத்தி விடுவார். கேது எங்கே இருக்காரோ அதை கொஞ்சம் சுருக்கி தான் விடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண ரீதியாக இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஒரே நைட்டில் பெருசாக பணத்தை எதிர்பார்க்காதீங்க. ஆனால் வருமானங்கிறது தடையில்லா வருமானம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். கடன் ரீதியாக இருக்க பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். 8ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து தேவையில்லாத அவமானங்கள், தீரா அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக, இதைத்தான் நான் 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வந்து பேசக்கூடிய விஷயங்களை நிறுத்தி நிதானமாக பேசுங்க. நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து மற்றவங்கள பாதிக்குதா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, கால நேரங்கள் இப்போ இல்லைனாலும் ஒரு காலகட்டத்தில் அது வேலை செய்யும். நீ அன்னைக்கு அப்படி பேசினே இல்லை, அதுக்கு இதுதான் பழி அப்படின்னு சொல்லி வேணுங்கனுமே பழி வாங்கிறதுக்கு வருவாங்க. அதே மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு எங்கேயோ இருந்து ஒருத்தர் வருவார். ஸோ அவங்கக்கிட்டேருந்து தூர விலகி போயிருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள், அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழி, அதாவது கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகக்கூடிய காலகட்டம். அவங்க வழி சொத்துக்கள் வந்து சேரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்து கை தூக்கி விடக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முக்கியமாக பெண்களாக இருந்தால், கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் 8ஆம் இடம்ங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அங்கே ராகு வந்திருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம். அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இதே ஆண்களாக இருந்தால் மனைவி கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடகராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப தேவை சிக்கனமாக இருந்து பழகுங்க. தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கேது வந்து 2ஆம் இடத்துல வந்திருக்காரு. 8ஆம் இடத்துல ராகு. இந்த ராகு வந்து ஆன்லைன்லேருந்து நிறைய இது வாங்குறதுக்கு உண்டான விஷயங்களை தூண்டி விடும். ஆன்லைனில் அதாவது ட்ரெஸ் வாங்குறது, வேறு ஏதாவது சம்திங் வந்து நிறைய திங்ஸ் வாங்குறதெல்லாம் தூண்டி விடும். அது தேவையில்லாத செலவுகள், அப்புறம் அது ஒரு பெரிய கடனாக கொண்டு போய் மாட்டி விட்டுரும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு ஒரு தீராத அவமானங்கள், ஆண்களுக்கு ஒரு விபத்து கண்டங்கள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பார்த்துருக்கணும். நைட் டைம் ட்ராவலை ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பார்த்துருக்கணும். குடும்பத்தில் வந்து 2ஆம் இடத்துல கேது வந்திருக்கனால குடும்ப நபர்களிடையே வாக்குவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து வழிபாடு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வருது பார்த்திங்களா, 4:30 to 6, ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 வந்து ராகு காலம். அதில் வந்து பிரித்தியங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில்
குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, குடும்ப நபர்களிடையே ஒற்றுமை குறைபாடு இருக்குது, சண்டை சச்சரவுகள் வந்துட்டுருக்கு, மன நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை எந்த டைமில் ராகு காலம் வருது அப்படின்னா 4:30 to 6 மணிக்கு. அதில் அபராஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். அவங்கள வழிபாடு பண்ணிங்கன்னா எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் அது உடனடியாக சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்திங்கன்னா செய்வினை கோளாறு, நமக்கு வரக்கூடிய பேராபத்துகள், விபத்து, அகால மரணம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிரித்திங்கிரா தேவி வழிபாடு தான் கை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் மெயினாக இந்த வழிபாடை பண்ணுங்கள். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக உங்களுடைய நேம், அதாவது உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு, தேவையில்லாத வதந்திகள், தப்பு நீங்கள் செய்ய மாட்டீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதே நேரத்தில் ப்ராட் மைண்டடாக இருப்பீங்க. உங்கள் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் ராகு வந்திருக்கனால தேவையில்லாத கெட்ட பேர், அதனால் மன வருத்தம், இந்த மாதிரிலாம் இருக்கும். பெண்கள் எங்கேயாவது வண்டியில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அதே நேரத்தில் தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் வளர்ந்து வந்துருச்சு. ஸோ அதனால் பெண்கள் உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ வெளியூர் வெளிமாநிலம் செல்லத்தான் வேணும். ஆனால் அது உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி பண்ணணும். உங்களுடைய குடும்பத்தாருடைய ஆதரவோட தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்யணும். ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை மறைச்சு நீங்கள் முன்னேறணும்னு அவசியம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கனால உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் கணவர்கிட்டையோ அல்லது கணவருடைய பாதுகாப்புலையோ போகிறது தான் நல்லது. கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் சகோதரனோ அல்லது தந்தையாருடைய பெற்றோர்களுடைய ஆதரவோடு எங்கேயாவது வெளியில் போங்க. இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்குது, நல்லா இல்லை. அதாவது உங்களுடைய பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்திக்கணும். வெளியூர் போகும்போது சாதிக்கக்கூடிய பெண்கள், நான் எல்லா விஷயத்துலையும் இதாக தான் இருப்பேன்னா இருங்க, நான் தப்பு இல்லை. ஆனால் கிரகங்களை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை தடை பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரலை. பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வரேன். முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க இது எல்லாமே பார்த்துக்கங்க. 8ஆம் இடம்ங்கிறது ராகு வரும்போதோ அல்லது சனி வரும்போதோ ஒரு தீராத அவமானத்தை கொடுத்துட்டு போயிடும். ஸோ அதில் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. மீண்டு வர்றது நம்ம மனசு சீக்கிரமாக வராது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி பொருளாதார வளர்ச்சி ரொம்ப சூப்பர். புதையல், திடீர்னு ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு ஒரு பினாமி சொத்து அவரோட பேரில் வாங்க முடியாது, உங்கள் பேரில் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பினாமி சொத்துக்கள் வரும். லாட்ரி யோகம் இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியது லாட்ரி யோகத்தை கொடுக்கும், புதையல் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய நன்மைகளும் இருக்குது. விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது கடகராசிக்கு இருக்குது. ராகு 8ஆம் இடத்துல இருக்கனால விபரீத ராஜயோகம் உறுதியாக உண்டு. அதாவது ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, டாக்டர் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா, சர்ஜரி மாதிரி சஜஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு ஒப்பீனியன் கேட்டுட்டு எந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலோ அந்த ஹாஸ்பிட்டலில் போயிருங்க. செலவு அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இன்சூரன்ஸை போட்டு வைங்கன்னு சொன்னேன். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது சர்ஜரி கண்டத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேராக இருந்துக்கங்க. அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள், உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். மீதி எல்லாமே கடகராசிக்கு நல்லா இருக்குது. நிதானம், பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம், தெளிவு, நல்ல உறுதியான தன்மை இருந்தாலே பலவிதமான ராஜயோகமும் விபரீத ராஜயோகமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் சம்பத்தும் நல்ல நிலைத்து நிற்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி 21/5/2025, வாக்கியப்படி 26/4/2025. அதாவது இந்த வாக்கியப்படிக்கும் திருக்கணிதப்படிக்கும் கொஞ்ச நாள் தான் வித்தியாசம். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸே ஆகிக்க வேண்டாம். ஆனாலும் இந்த உங்களுக்கு ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்தே இந்த ராகு கேது பயிற்சியோடைய மாற்றங்கள் உறுதியாக தெரியும். ராகு கேது எப்போவுமே வக்ர கிரகங்கள். இப்போ பார்த்திங்கன்னா குரு, சனி, மற்ற எல்லா கிரகமுமே வக்ர கிரகம்னா ஒரு 5 மாதம் இத்தனை நாள் குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்குது. இப்போ குருன்னா பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் வக்ரத்தில் இருப்பார். இப்போ இதுவே புதன், சுக்கிரன்லாம் கொஞ்சம் நாட்கள் இருப்பாங்க. ஆனால்
எப்போவுமே வக்ரத்திலே இருக்கிறது ராகுவும் கேதுவுமே. ஸோ அதனால் பின்னோக்கி தான் போவாங்க. இவ்வளோ நாளாக ராகு வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போ ராகு வந்து மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறது. அதாவது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது வந்து கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கும் வந்து பயிற்சி ஆகுது. இதுதான் வந்து இப்போது அதாவது ராகு வந்து 10ஆம் இடத்துக்கும் கேது வந்து 4ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வளர்ச்சி தான். அதாவது நான் வந்து என்னுடைய இதில் வந்து சனி பயிற்சியும் சொல்லியிருக்கேன், குரு பயிற்சியும் வந்து இருக்குது. அடுத்தது வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த வருஷம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா பயிற்சியுமே ரொம்ப நல்லா இருக்குது. ராகுவும் 10ஆம் இடத்துல வந்திருக்கனால நல்ல அசூர வளர்ச்சி தான். அதாவது ராகு வந்து எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த வந்து பிரம்மாண்டப்படுத்தி விடுவார். கேது வந்து கொஞ்சம் மாற்றி செய்யும். ஆனால் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கேதுவை விட ராகு தான் வந்து பல மடங்காக உயர்த்தி விடும். ராகு வந்து யோகக்காரகன், போகக்காரகன் அப்படின்னு பல பேர் இருக்குது. யோகம்னா என்ன? உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தேவை இருக்கும். எனக்கு இதுதான் யோகம்னு நீங்கள் என்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ அத்தனை யோகத்தையுமே அவர் கண்டிப்பாக செய்வார். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் மெயினாக பணத்தை தான் அவங்க யோகமாக நினைப்பாங்க. ஸோ பணம் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து பல வழிகளில் உங்களுக்கு வரும். நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது காரிய வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். அது இல்லாமல் நம்மளுடைய தொழிலை குறிக்கக்கூடியது. தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. அப்போ தொழிலில் நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சாலுமே அது வெற்றி தான். தொழிலில் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலுமே அது சக்ஸஸை தான் உங்களுக்கு கொடுக்கும். மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ், சாதாரண வெற்றி கிடையாது, மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுத்துரும். ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும்போது யோசித்து நிறுத்தி நிதானமாக செஞ்சாலே வெற்றி மேலே வெற்றி. நீங்கள் 100 டைம் ஒரு எஃபர்ட் போடுறீங்கன்னா அது 1000 டைம் சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் ராகு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. கேது வந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு நிறைய சக்ஸஸை கொடுக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பதவி, அரசாங்க வீட்டுக்கே வந்திருக்கு. சூரியன்கிறது தான் அரசாங்கம். கேது வந்து சூரியனுடைய வீட்டுக்கு தான் வராரு. 4ஆம் இடம்ங்கிறது அரசியல் பதவி, அரசாங்க பதவி, இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஜாப்க்கெல்லாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ, கவர்மெண்ட் ஜாப்க்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ங்க. ரிஷப ராசியில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு நல்ல பரிகாரமாக நான் சொல்கிறேன். ஆனால் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு ஒரு இந்த ராவுக்கு இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல போஸ்டிங் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். போஸ்டிங்னா என்னென்னா நல்ல போஸ்டிங்கே கிடச்சிரும். மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல வந்து ராகு வந்திருக்கனால அதாவது பதவி வந்து மேலும் மேலும் உங்களுக்கு உயர்ந்துகிட்டே போதும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு இடத்துல பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க, அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் போடுறது, அப்புறம் வந்து டெவலப் ஆகிறது. நீங்கள் செய்யக்கூடிய இது பிஸ்னஸ் வந்து தொழில் வந்து என்னென்னா மேலும் மேலும் வந்து விருத்தி ஆகிறது. அதுவும் இல்லாமல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்கிறவங்களுக்குலாம் இது ஒரு ரொம்ப சூப்பர். உற்பத்தி சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்க போகுது. அதே நேரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல், அதாவது வந்து செயற்கை முறையில் செய்வோம் இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு பட்டு அப்படின்னா இயற்கை பட்டு ஒன்று இருக்குது, செயற்கை பட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி செயற்கையாக செய்யக்கூடியது உங்கள் இதில் வந்து ஒரு ரசாயனம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான். இந்த காலத்தில் வந்து ராகுவோடைய காரகத்துவங்கள் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே இயங்கலை. மேக்ஸிமம் ஆஃப் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலுமே அந்த தொழிலில் நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி, தொழில் மூலிமா நல்ல வருமானம், காரியங்கள் எல்லாமே வெற்றியாகிறது, கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிறது, தொழிலுக்காக வீடு வாங்கிறது, தொழிலுக்காக இடம் வாங்கிறது, தொழிலுக்காக சொத்துக்கள் வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க, படித்து முடிச்சுட்டு ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பதவி ஸ்தானத்தில் கேது வந்திருக்கனால நல்ல பதவி கிடைக்கும். முக்கியமாக வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படித்து முடிச்சு இந்த நீட் எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணாமல் இருப்பீங்க இல்லையா, இந்த டைம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட். ரிஷபராசியில் பொதுவாகவே எல்லாருமே பாஸ் ஆகுங்க. ஆனால் ரிஷபராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்திருக்கனால இந்த நீட் எக்ஸாம்ஸில் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து யோசிக்காமல் ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம்
இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்குது. சேம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, படிக்கக்கூடியவங்க வந்து என்னென்னா படிப்பில் நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபகத்திறன், படிப்பில் நல்ல ஆர்வம், இது எல்லாமே கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக கிடைக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி தாய்வழி சம்மந்தப்பட்ட சொத்துக்களில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆகும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்தாலும் சால்வ் ஆகும். தாயாருடைய சொத்துக்கள் தானாக தேடி வரும். தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். பொதுவாகவே வந்து உங்களுக்கு தொழில் தான் இந்த இதில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து இந்த வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய ஜாப்பு, உங்களுடைய ஃப்யூச்சர் இதில் வந்து கவனம் செலுத்துனீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அது எல்லாமே கை மேலே பலன் கிடைக்கும். அப்போது நீங்கள் ஈஸியாக செட்டில் ஆயிடலாம். அதுக்கு உண்டான வழிவகை தான் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்குது. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. உங்களோட கையில் தான் இருக்குது. அதே மாதிரி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். நீங்கள் ஜாக்கிரதையாக தான் போவீங்க, விழிப்புணர்வோடு தான் போவீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க வந்து அதே கான்செப்டில் வருவாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. அது இல்லாமல் நீங்கள் உங்கள் தாயாரோடு போகிறீங்க அப்படின்னா இன்னும் மேலும் கவனமாக இருக்கணும். மேக்ஸிமம் நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது, லாங் ட்ரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து இந்த லைசன்ஸ் எடுக்கிறதோ இல்லை வண்டிக்கு வந்து அடிக்கடி இதாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு நிறைய பேத்துக்கு வீடு கட்டக்கூடிய கனவுகள் இருக்கும், வீடு வாங்கக்கூடிய கனவுகள் இருக்கும். ஏற்கனவே கட்டின வீட்டை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி நீங்கள் புதுசாக குடி புகிறதுக்கு உண்டான பிராப்தம் இந்த கேது வந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால அதை அமைச்சு கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தேடி வரும்போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் கணபதி வழிபாடு 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் வெள்ளருக்கு வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, வெள்ளருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக எரியாது. ஸோ வெள்ளருக்கு திரின்னு வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை பூஜா ஸ்டோர்ஸ்லேயோ கிடைக்கும். அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதை வந்து அப்படியே சுற்றிட்டு அதை போட்டு தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சிடணும். அப்போ தான் அது எரியும், இல்லைன்னா எரியாது. அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு 2 அகல் விளக்கு மண் தீபம் வாங்கி பேராசூட் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. அதாவது சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வாங்கி தீபம் போடுங்க. அந்த தீபம் நல்லா எரியும் போது உங்களுக்கு என்ன காரியங்கள் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். விநாயகரை வேண்டிட்டு போடுங்க. இப்போ நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 7 ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் இதை போடுங்க. நிறைய பேத்துக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ 4ஆம் இடத்துக்கு கேது வந்திருக்கனால சொத்து சேர்க்கை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக உண்டு. சொத்து சேர்க்கை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக உண்டு. கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடலாம். இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம் இருக்குது. பொதுவாகவே 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொழிலுக்காக போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தந்தையார் வழி சொத்துக்கள், தந்தைக்கு நல்ல வருமானங்கள், இது எல்லாமே இருக்குது. பொதுவாகவே வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல பெரிய வளர்ச்சியாக இருக்குங்க. படிக்கிற குழந்தைங்களும் படிப்பில் நல்லா வருவாங்க. மிகப்பெரிய லெவலில் உயரத்துக்கு, அதாவது ஒரு பெரிய பாராட்டு, அங்கீகாரம், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி. 4ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கு வரனால ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது மிகப்பெரிய லெவலில் இருக்குது. பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கள் தான் வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கனால இந்த ராகு கேது பயிற்சி வந்து நிறைய நல்ல மாற்றங்கள், உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலைகள் மாறி நல்ல நிலைக்கு உங்களை உயர்த்தி கொண்டு போகும். இதுக்கு நீங்கள் இந்த பரிகாரங்களை, சொல்லக்கூடிய பரிகாரங்களை மட்டும் செஞ்சுக்கோங்க. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. அதுவும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்குது. மிக முக்கியமாக வந்து கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கை தூக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும்போது நீங்கள் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே வந்து சம்டைம் வந்து பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் அனுசரித்து போகணும்.
பொருளாதாரம் இருந்துட்டாலே நிறைய விஷயங்களை கிளியர் பண்ணிட முடியும். இதை நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு சொல்லி புரிய வச்சு தான் ஆகணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல டைமு, முன்னேறதுக்கு காலகட்டங்கள். ஸோ உங்களுடைய கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஃபேமிலிக்குள்ளே சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த டைம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து ராகுவை பார்க்குது. ஸோ அதனால் நல்ல டைம் இருக்குது, நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இருக்குது. 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டு, மிகப்பெரிய லெவலில் இது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து இது சொத்து வாங்கி போகிறதுக்கு உண்டான டைமாக இருக்குது. நல்ல டைமு, பீக்கில் போகும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சியும் நல்ல மாற்றங்கள், பதவி மாற்றங்கள் இது எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த ஹெல்த்து ரீதியாக பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுவாச ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதுவும் சூரியனுடைய வீடாகவே இருக்கனால அதில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் பொருளாதார ரீதியாக இந்த ராகு கேது வந்து நல்ல ஒரு உயர்வான நல்ல மாற்றங்களை தான் கொடுக்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் சின்சியராக எஃபர்ட் போட்டிங்க, உங்களோட தொழிலில் கவனத்தை இது பண்ணினீங்க அப்படின்னா கடனே உங்களுக்கு இல்லாத வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும். யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்கள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் சொல்கிறேன். ரிஷப ராசியில் உங்களுக்கு கடன் ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரங்கள் சொல்கிறேன். அந்த பரிகாரங்களை செய்யும்போது கண்டிப்பாக அந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி நல்ல சொத்து சேர்க்கையே உண்டு பண்ணிடும். அதாவது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 10ல் வந்திருக்கக்கூடிய ராகுவும் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேதுவும் நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய கவனங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கிற பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி வந்து 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் வந்து ராகு வந்து மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது வந்து கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. இந்த ராகு கேதுகள் வந்து எப்போவுமே வக்ர கிரகங்கள்ங்க. இப்போ இந்த குரு சனிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 மாத காலம் வந்து வக்ரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தியாகி அந்த கிரகங்கள் எல்லாமே முன்னோக்கி நகரும். இப்போ சுக்கிரன் புதன்லாம் எடுத்துட்டால் கொஞ்ச நாட்கள் வக்ரமாக இருக்கும். ஆனால் அதோடைய இதுவுமே வந்து முன்னோக்கி நகரும். இப்போ குரு அப்படின்னா 2ல் இருக்காருன்னா அடுத்ததுக்கு 3க்கு போவார், பயிற்சி ஆவார். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு அப்படி பயிற்சி ஆகும். அதாவது முன்னோக்கி நகர்ந்து போகும் அதோடைய பயிற்சியெல்லாம். இந்த ராகு கேது வந்து ஆல்வேஸ் வக்ர கிரகம், எப்போதுமே வக்ரமாக இருக்கனால அந்த கிரகங்கள் இந்த ராகு கேது எப்போவுமே பின்னோக்கி தான் நகரும். இப்போ 10ஆம் இடத்துல இருக்காருன்னா அடுத்தது 9ஆம் இடம். இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு ராகு அஷ்டம ஸ்தானத்தில் இருந்தார். 8ஆம் இடத்துலேருந்து இப்போ 7ஆம் இடத்துக்கு ராகுவும், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த கேது இப்போ உங்கள் ராசிக்கே அதாவது 1ஆம் இடத்துக்கே வந்திருக்காரு. இப்போது ராகு கேது வந்து எப்போவுமே வக்ர கிரகங்கள்னால பின்னோக்கி நகர்றாங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு, அப்புறம் வந்து ஜென்மத்தில் கேது, ஜென்ம கேது சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே அஷ்டமது சனி இருக்குது. அதாவது இவ்வளோ நாளாக கண்ட சனி இருந்துச்சு, அது கூட பிரச்சனை இல்லை. இப்போ வந்து சனி வந்து அஷ்டமம், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமது சனியாக இருக்குது. அப்புறம் வந்து கேது, அதாவது மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு கேதுவும் உங்கள் ராசிக்கு வந்திருக்கு. அப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து பொறுமை, தெளிவு, ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற தெளிவு, நிதானம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தேவை. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணணும். உங்களை சுற்றி அதாவது உங்களுக்குன்னு நம்பிக்கைக்குரியவர்கள் நல்லவர்கள் இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை தன்னோட வளர்ச்சியாக நினச்சி மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க. சரிங்களா? அது உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கட்டும். இப்போதைக்கு உங்களுக்கு அவசியமானது அந்த ஒரு நபரை தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது தான். சரிங்களா? இந்த 1.5 வருஷ காலகட்டம் வந்து மிகப்பெரிய லெவலில்
கஷ்டங்கள் அப்படிங்கிறது தாண்டி வரணும். ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து எப்போவுமே சந்தோஷம் மட்டும் இருக்காது. ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருந்தால் திகட்டாதா? அது மாதிரி வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி வரத்தான் செய்யணும். ஸோ இந்த 1.5 வருஷத்துக்கு வந்து இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, கேது வந்து சூரியன் வீட்டில் இருக்குது, ஸோ அப்போ சூரியன் வீட்டில் அது நெருப்பு, அப்புறம் சூரியனுக்கு மீது அப்படிலாம் கிடையாது. ராகு கேது எப்போவுமே அதாவது ஜென்மத்தில் வந்தால் கஷ்டம்தான். நம்ம மனசை சுக்குநூறாக உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. அவங்களுடைய வேலையை அவங்க செவ்வனே செய்வாங்க. நிறைய பேர்த்துக்கு சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே தெரியும். இந்த ராகு கேது பயிற்சியுடைய வேலை வந்து நல்லாவே தெரியும். இதில் வந்து மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள், முக்கியமாக உத்திர நட்சத்திரத்தில் கேது ஃபஸ்ட்டு வரும்போதே அதோடைய வேலையை காமிச்சிருவார். ஸோ மெயினாக வந்து மன ரீதியாக நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். இந்த கஷ்டங்களை தாண்டி வர பழகிக்கங்க. மெயினாக ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுக்கணும். நீங்கள் பிளான் போட்டு வச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய நபர். அந்த பிளானெல்லாம் இப்போ செல்லாது. நான் சிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அதாவது துன்பம் வரும் வேளையில் சிரித்து கடந்து வர பழகிக்கணும். அதனால் நான் சிரிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே இந்த ராகு கேதுவோடைய பிரச்சனைகளில் இருந்து கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வருவாங்க. அதே மாதிரி பழகிக்குங்கன்னு சொல்கிறேன். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் நல்ல நாலேஜு, நல்ல நிர்வாக திறமை உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ எப்படி சூரியன் உங்களுடைய ராசிக்கு வந்து அதிபதி யாருன்னா சூரியன், அவரை நீங்கள் டைரெக்டாக பார்க்க முடியும். சரிங்களா? அவர் 6 மணிக்குனா கரெக்டாக 6 மணிக்கு வராரு, அதே மாதிரி 6 மணிக்கு அஸ்தமனமாகி போயிடுறாரு. டைம் டு டைம் வேலை பார்க்குறாருல, அது மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் டைம் டு டைம் வந்து பர்ஃபெக்டாக வந்து பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த பிளான் எதுவுமே இப்போ வேலை செய்யாது. உங்களுக்கே எரிச்சலாயிரும். என்னடா அது நம்ம கரெக்டாக செய்கிறோம், ஏன் இப்படி ஆகுதுன்னு ஒரு டைம் பார்ப்பீங்க, 2 டைம் பார்ப்பீங்க. உங்களுக்கும் பொறுமை இருக்குல்ல, அந்த அப்படியே பொறுமை எல்லை மீறி போய் அப்படியே வெறுத்து போய் உட்காருவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி வெறுத்து போய் உட்காரு. இந்த டைம் நீங்கள் என்ன எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அது கண்டிப்பாக பலன் அளிக்கவே செய்யும். உங்களுக்கு கண்டிப்பாக பலன் அளிக்கும். நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். இந்த ஒரு 1.5 வருட காலகட்டங்களை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையில் சூப்பர் கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு ஒரு சவால் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லா விஷயங்களையுமே நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு தடைக்கு பின்பு தான் உங்களுக்கு சாதிக்க முடியும். சோதனை காலகட்டத்துக்கு அப்புறம் சாதனை காலகட்டம் வச்சுக்கோங்களேன். ஒரு சோதனை வருது அப்படின்னா அந்த சோதனைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சாதனை தான். நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையல் பீரியட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டைமில் வந்து எல்லா இதுவுமே உங்களுக்கு வரும். எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் கூட என்ன இந்த வேலையை போய் செய்கிற அப்படின்னு உங்கள் மனசை குத்தி கிழிக்கிறதுக்கே வருவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு உங்கள் மனசை எப்படியாவது காயப்படுத்தி அதை கிழித்து தைச்சி என்னென்னலாம் செய்கிறதுக்குன்னே ஆளுங்க வருவாங்க. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் என்ன செய்யணும், தூரம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும். இந்த டைமில் அவங்க எதுக்கவெல்லாம் முடியாது. அமைதியாக கடந்து போய்க்கணும், இல்லைன்னா ஒளிஞ்சுக்கணும், மறைஞ்சு வாழ்ந்துக்கணும். அப்படி தான் நீங்கள் இருந்துக்கணும். உங்களை சுற்றி நிறைய பேர் வந்து பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க வந்து பர்ஃபெக்டாக இருப்பீங்க, எல்லாத்துலேயும் ஈஸியாக ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே வந்து உங்களுக்கு 7 6 நபராக இருக்கார். அப்போது உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கவங்க அவர் நண்பர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களோட வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் அவங்க உங்கள் மேலே எப்போவுமே ஒரு ஜெலஸாகவே இருப்பாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய எதிரிகள் யார் அப்படின்னா உங்கள் கூட இது பண்ணுறவங்க தான். ஸோ நீங்கள் சாமிக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன வேண்டிக்கங்க அப்படின்னா, என்னுடைய நண்பர்களை பார்த்துக்கோ, நான் எதிரிகளை, ஏன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட முடியும். கண்ணுக்கு தெரியாத எதிரியை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இதனால் கடவுள் வழிபாடு பண்ணுங்கள். இறை வழிபாடு மட்டும்தான் உங்களைய நிம்மதியாக காலத்தை கடத்திட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 to 6 சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். சரபேஸ்வரர் வழிபாடை எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. முக்கியமாக வந்து பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தெய்வம் பூர நட்சத்திரத்தில் இருக்கனால நீங்கள் வந்து அபராஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்திங்கிரா தேவியும் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி சரபேஸ்வரர் வழிபாடும் பண்ணலாம். பூர நட்சத்திரத்துலேயே அவங்க இருக்கனால அந்த தேவி வழிபாடு சொன்னேன். ஆனால் பொதுவாக சிம்ம ராசிக்கு சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கண்டங்கள்ல இருந்தும் மன கஷ்டங்கள்ல இருந்தும் கடந்து வரத்துக்கு
கடந்து வரத்துக்கு இந்த தெய்வம் வந்து உறுதுணையாக இருக்கும். தெய்வ வழிபாடு தான். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. ஸோ திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. அதனால் இந்த விஷயங்களெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னா தெய்வ அனுகூலம் உங்களுக்கு தேவை. தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். எவ்வளோ மன கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல டைம் வரப்போகுது. நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த கேது வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கும்போது சந்திரன் மேலே கேது அப்படிங்கும்போது மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி தாயாருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது. தாயார் வழி சொத்துக்கள் வரும். தாயார் வழி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இவ்வளோ நாளாக பிரச்சனைகள்லாம் இருந்தால் அது எல்லாமே சால்வ் ஆகும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருக்கு உடல் ரீதியாகவோ அல்லது ஆயுள் ரீதியாகவோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த தெய்வ வழிபாட்டை பண்ணிக்கோங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னா உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்துகிட்டு தீமையை மட்டும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி வைப்பார். அவங்களுடைய வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள், பிரிவினை அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு என்ன மன கஷ்டமோ, அதாவது நீங்கள் எவ்வளோ மைண்டு நான் ஸ்ட்ராங்காக இருப்பேனாலுமே கிரகங்களுக்கு வீக் பாயிண்ட்டு ரொம்ப நல்லா தெரியும் உங்களை விட. உங்களுக்கு எது வீக் பாயிண்ட்டு, எது வீக்னஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இந்த ராகு கேதுக்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எங்கே வலிக்குமோ அங்கே மட்டும்தான் அந்த கிரகங்கள் அடிக்கும். ஸோ உங்களுக்கு எது மனசு கஷ்டப்படுத்துமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் செய்ய போகுது. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும். அது வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னர் பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கணவன் மனைவியிடையே இந்த காலகட்டத்தில் அனுசரணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வந்து ஏன்னா 6ஆம் அதிபதியே 7ஆம் அதிபதியாக இருக்கார் உங்களுக்கு சனி. அவர் அஷ்டமத்துக்கு போயிருக்காரு. போதாதுக்கு கலத்திர ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்காரு. இந்த ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு வரும்போது வேறு நபர்களுடைய தலையீடுகள் இருந்தால் அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டு இல்லை எமோஷ்னல் சப்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஒதுக்கி வச்சுருங்க. உங்களுடைய அதாவது பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் மனைவி கூடயும் பெண்ணாக இருந்தால் கணவன் கூடயும் அனுசரித்து போகணும். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம். ஆனால் பின்னால் அதை யோசித்து பார்க்கும்போது இதுதான் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு படும். அதனால் இந்த காலகட்டங்கள் மற்றவங்க யாராவது அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக யோசிக்கணும். உறவுங்கிறது வந்து கட்டி காப்பாற்றக்கூடியது. அதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் துணை இருக்கணும். காசு பணத்தினால ஒரு உண்மையான அன்பை வாங்க முடியாது. அதாவது ஆர்டிஃபிஷியலாக எல்லாமே வாங்கிக்கலாம். அதனால் லைஃப் பார்ட்னருங்கிறது ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் பார்ட்னர்னால் இவர் இல்லைன்னா இன்னொருத்தங்க. ஆனால் லைஃப் பார்ட்னருங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அனுசரணை பண்ணிக்கோங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அனுசரணைங்கிறது உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். அதுவும் மக நட்சத்திரத்தில் பிறந்துட்டா ஒரு பழமொழி இருக்குது, மகம் ஜெகமாலுன்னு. என்னமோ பெரிய லெவலில் அவங்களுக்கு இந்த உலகத்தையே நான் தான் கட்டி காப்பாற்றுறேன்னு கூடிய எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. இது வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி இதுதான் உண்மை. நிறைய மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப அதாவது அவங்களுக்கு திறமைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி பேச்சு திறமை மட்டும் இல்லை, செயல்லையும் நிறைய திறமைகள் அவங்க காட்டுவாங்க. உண்மை அவங்க. பட் ஆனால் உறவுகள்னு வரும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா பிரிஞ்சு போயிடுவீங்க. தனிமரமாக நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உத்திர நட்சத்திரக்காரங்களும் மக நட்சத்திரக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா லைஃப் வந்து ஸ்பாயிலாக போயிடும். பூர நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்காக இருக்குது. பட் ஆனால் சிம்ம ராசியை ஓவராலாக பொறுமையும் அனுசரணையும் இல்லை அப்படின்னா வாழ்க்கை போயிடும். இதை மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன் நீ கமெண்ட்ஸில் வந்து திட்டினாலும் சரி உங்களோட லைஃப்பில் வந்து நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். இந்த வார்த்தைகள் ஏதாவது ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா சாரி. பட் ஆனால் அனுசரணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அது ரீதியாக உங்களுக்கு மனசில் வந்து கஷ்டங்களை உண்டு பண்ணும். ஒரு சிலருக்கு காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், காதல் லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பாதிப்பு. ஒரு சிலருக்கு வந்து பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏற்கனவே இதாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்கனவே பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா சங்கடங்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து மாற்றி மாற்றி வக்ர கிரகங்கள்னால மாற்றி சில நீ ஹாப்பியாக இல்லையா, சரி பொழைச்சி போ அப்படின்னு விட்டுரும். நீ சந்தோஷமாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத வச்சும் செஞ்சிடும். ஸோ ரெண்டையுமே ராகு கேதுக்கள் செய்யும்.
அதனால் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. பொதுவாகவே கோச்சாரத்தில் நம்மளுடைய ராசி மேலே ராகு கேதுக்கள் வந்து எப்போவுமே நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அதனால் எல்லா விஷயங்களுக்கும் தயாராக இருக்கணும். அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, சொசைட்டியில் வந்து பேர் புகழ் எல்லாமே கிடைக்குங்க. 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களை நிறைய பெருசு பண்ணி விடும். உங்களுடைய சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, என்ன சர்க்கிளில் இருந்தாலும் அந்த சர்க்கிளை வந்து விரிவுபடுத்தி விடும். இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அது மூலிமா உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு உதவும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, வேறு இனம், மதம் இதெல்லாம் கடந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த ராகு கேது வரும்போது இப்போ இந்த லவ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் வந்து இந்த ரிஜிஸ்டர் மேரேஜு, இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் பொதுவாக அது பின்னாடி வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் இந்த ராகு கேது வரும்போது திடீர் கல்யாணங்கிறது பெற்றோர்களுடைய அனுமதியோடு கல்யாணம் பண்ணுங்கள். இல்லைன்னா வாழ்க்கையில் கஷ்டப்படுறது, பேரண்ட்ஸோட சப்போர்ட்கள் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாத ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது நல்லதில்லை. ஆனால் உங்களுக்கு குரு பார்க்குது. மேக்ஸிமம் வந்து வீட்டில் சொல்லி அது கிடைக்கலனா கூட வெயிட் பண்ணி, பர்மிஷன் கிடைக்கல, அவங்களுடைய பிளெஸிங் கிடைக்கலனாலும் பொறுமையாக வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏண்டா இந்த மேரேஜை பண்ணோம் அப்படிங்கக்கூடிய சிந்தனையெல்லாம் கொடுத்துரும். ஸோ கவனமாக இருங்க. அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் இல்லை, 2 டைம், 3 டைம் ஒரு முயற்சியை போடும்போது ஃபஸ்ட்டு டைமே சக்ஸஸ் ஆகாது. இந்த காலகட்டத்தில் காரியங்கள் வந்து தடைகள் இருக்குது, தாமதங்கள் இருக்குது. ஆனால் எப்போவுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. ஸோ அதனால் நீங்கள் லைஃப்பில் உறுதியாக சக்ஸஸ் ஆவீங்க. ஆனால் நான் சொன்ன வழிபாடை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். 1 டைம் 2 டைம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனால் கூட 3ஆவது டைமு சக்ஸஸை கொடுத்துடும். இந்த ராகு கேது வந்து ஒரு ஸ்பார்க்கு தான். அது வந்து ஃபஸ்ட்டு டைமு மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியாக உங்களை பெரிய ஆளாக காமிச்சு கொடுக்குறதும் இந்த ராகு கேது தான். ராகு கேது வந்து போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல நன்மையும் செஞ்சுட்டு போகும். இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டவங்க, ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி இருக்குது. சேம் அதை வந்து மிஸ்யூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. மிஸ்யூஸ் ஆகுதுன்னா கவனமாக இருக்கணும். உங்களுடைய சிறு அலட்சியத்தினால பெரிய வாய்ப்புகளை இழக்கிறது, பெரிய விஷயங்களை இழக்கிறது, அதனால் மாட்டிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இயல்பாக நடக்கும். ஒரு மெயில் அனுப்பும்போது கூட, ஒரு செக்கு கையெழுத்து போடும்போது கூட பார்த்து பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்குலாம் நெகட்டிவ் இம்பேக்ட் வரத்துக்கு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து இருந்துக்கோங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களும் ஒரு வாய்ப்பு வருதுன்னா இந்த வாய்ப்புக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி வந்து நெகட்டிவாக உங்கள் மேலே பப்ளிசிட்டி வர்றது, உங்கள் மேலே வந்து தேவையில்லாத அவமான அசிங்கங்களுக்கெல்லாம் ஆளாகிறது, இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். ஆனால் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எனக்கு நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆனால் போதும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி தான். அரசியல்வாதிகளுக்கு யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கேது வந்து பயிற்சியாகிறது வந்து நிறைய மாற்றங்கள், அரசியலில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியும் கொடுத்துரும். சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. நண்பர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக வந்து நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்குது. ஆனால் உங்களை சுற்றி உங்களுடைய வளர்ச்சிக்காக யார் பாடுபடுறாங்களோ, உங்களோட வளர்ச்சியை தன்னோட வளர்ச்சியை யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ஆதரவை தேடிக்கங்க. தெய்வ வழிபாடு தேடிக்கங்க. இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். மெயினாக வந்து கணபதி வழிபாடு பண்ணுங்கள், பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்கள், சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே நன்மையை தான் கொடுக்கும். படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. படிக்கக்கூடிய டைமை வந்து கரெக்டாக படிங்க. டைவர்ட் ஆகாதீங்க. நீங்கள் நினச்ச மார்க் எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் படிக்கக்கூடியவங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது. ஏன்னா கேது ஞானக்காரகன். கேது வந்து ஞானக்காரகனாக இருக்கனால படிப்புக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? மற்றபடி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணாது. படிக்கக்கூடிய குழந்தைங்கள் படிப்பில் நல்லா பண்ணுங்கள். அதுவும் இந்த நீட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்களா, சூப்பராக இருக்கும். ஏன்னா ஞானக்காரகனே உங்களுடைய ராசியில் வரனால நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும். அதனால் உங்களுடைய ஃபோக்கஸை வந்து இன்னும் நல்லா வந்து ஸ்ட்ரைட் ரூட்டாக போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிரும். பொதுவாகவே மன ரீதியாக இருக்கக்கூடிய
விஷயங்களை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கங்க. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இப்போதைக்கு நீங்கள் எந்த முடிவு எடுக்காமல் அமைதியாக அனுசரணையாக போய் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே பல பிரச்சனைகள்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். நம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி வழிபாடு பண்ணாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக மாறும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம். என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது வந்து எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து மே மாதம் 21ஆம் தேதி 2025, வாக்கியப்படி வந்து 26 ஏப்ரல் 2025. இதில் தான் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம். ராகு கேது எப்போவுமே வக்ர கிரகங்கள் தான். ஸோ அதனால் வந்து பின்னோக்கி தான் அது நகர்வு. இப்போ குரு சனி மீதி கிரகங்கள் எல்லாமே வந்து இப்போ 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா 11ஆம் இடம் அந்த மாதிரி அடுத்தடுத்து போகும். இது வந்து வக்ர கிரகங்களாக இருக்குது. ராகு கேது வந்து எனி டைம் வக்ர கிரகங்கள் தான். ஸோ அதனால் எப்போவுமே அதோடைய நகர்வு வந்து பின்னோக்கி தான், ரிவர்ஸில் தான் அது போகும். ஸோ இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு வந்து ராகு 12ஆம் இடத்துல இருந்தார், கேது வந்து 6ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போது 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு ராகுவும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 5ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. திருக்கணிதப்படியும் சரி வாக்கியப்படியும் சரி கொஞ்ச நாள் தான் வித்தியாசம். இதில் வேறு எந்த குழப்பமுமே உங்களுக்கு வேண்டாம். 26ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். இப்போது 11ஆம் இடத்துக்கு வந்து ராகு வர்றது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான். பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 சனியுடைய பாதிப்புகள் இருக்குது. மீதி எந்த கிரகத்துடைய விஷயமும் பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சனி தான் வந்து ரொம்ப பெரிய கிரகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ராகு கேதுக்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா அதோடைய விஷயங்கள் வந்து நமக்கு நிலைத்து நிற்கக்கூடியதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வருஷம் குருவும் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டு ராகுவை பார்க்குறாரு. கோச்சாரத்தில் குரு வந்து ராகுக்கு வந்து குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால நிறைய நன்மைகள் தான் இருக்குது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்கலாக வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த வித ஸ்ட்ரகிள்ஸுமே இருக்காது, நல்லா இருக்குது. அதுவும் மேச ராசியில் இருக்கிறவங்க யாருக்காவது ராகு திசை நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். யாருக்காவது ராகு திசை நடக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்குண்டான பரிகாரங்களை சொல்கிறேன். ஆனால் ராகு திசை நடக்குது அப்படின்னா 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது. ராசிப்படியும் சரி லக்னப்படியும் சரி நல்ல, அதாவது 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து செல்வ செழிப்பு அப்படிங்கக்கூடியது. அதே மாதிரி 5ஆம் இடமும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தான். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே வந்து ராகு கேதுக்களுக்கு மட்டும்தான். 11-5 இந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் நடக்க போகுது. ஆனால் எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப நல்ல க்ரோத்து தான். அதாவது உங்களுக்கு இவ்வளோ நாளாக பணம் எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அது எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சால்வ் ஆயிரும். பண ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வந்து படிப்படியாக குறையும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி தான். தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் ஆதாயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. நிறைய, அதாவது புது புது நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன எல்லாமே விரும்புனீங்களோ அத்தனை விருப்பமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதார வளர்ச்சியை உண்டு பண்ணுவார். அவர் எல்லா இடத்துலையுமே வந்து பெருசு பண்ணி விடுவார். அதாவது கேதுக்கும் ராகுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 5ஆம் இடத்துல வந்திருக்க கேதுவும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் செய்வார். ஆன்மீகம், குருநாதர் வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் ராகு வந்திருக்கனால உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நல்ல அமைப்புகள், இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த இதில் நீங்கள் சூப்பராக வரும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறாங்க. அதுவும் ரியல் எஸ்டேட்
பிஸ்னஸ்னால் சூப்பராக இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் தான். பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த ராகு காலத்தில் வந்து தீபம் போடுறது, செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கை அல்லது காளிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். ராகு திசை நடக்கிறவங்க நல்ல வளர்ச்சி தான், ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். தொட்டது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி தான். நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய காரிய தடைகள் இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த காரிய தடைகள் எல்லாமே விலகி காரிய வெற்றி, உங்களுக்கு நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அத்தனை செயலுமே வந்து வெற்றியில் தான் முடியும். அதே மாதிரி மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் வந்து தேடிக்கங்க. மூத்த சகோதரனுடைய வழி ஆதரவுகளை தேடிக்கங்க. அவருக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்களும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களும் வர மாதிரி சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்துங்க. பொதுவாகவே ராகுகேதுக்கள் வந்து பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து மனக்கசப்பையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய சகோதர வழி ஆதரவுகள் வந்து நீங்களாக வாலண்டியர் ஏதாவது அவங்க தப்பு செஞ்சு போனாலுமே நீங்கள் வந்து ஆதரவு தேடிக்கங்க. அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க. 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு பெரும் மன உளைச்சலை கொடுக்கும். அதாவது ஆல்ரெடி வந்து நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் ரீதியாக அவங்க உங்களை ஏமாத்துறதோ இல்லை பிரேக்கப் பண்ணிட்டு போகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி வரும். ஆனால் இதே வந்து நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து காதல் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த ராகு கேது ரெண்டு விஷயங்களையும் செஞ்சிடும், மாற்றி மாற்றி செய்யும். அதாவது ஒரு குரங்கு கதை கேட்டிருப்பீங்களா? குரங்கு வந்து மேலே இருந்துட்டு நம்ம தொப்பியை கீழே போட்டோம்னா அதை போட்டுரும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. என்னென்னா 5ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு சிலருக்கு காதலை பிரித்து விடும், ஒரு சிலருக்கு காதலை சேர்த்து வச்சிரும். காதல் இல்லாதவங்களுக்கு காதலை ஏற்படுத்தி கொடுக்குறதும், ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதும், மனதுக்கு பிடித்த நபர்களுடைய பிரிவு வந்து இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த ராகுகேது பயிற்சி வந்து நான் சொன்னேன்ல, ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்னு. உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை மனதுக்கு பிடித்த நபர்களே உங்களை ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல படிக்கக்கூடியவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. உயர்கல்விகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோக ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ வந்து நீங்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலர் படிக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். திடீர்னு நீங்கள் ஒரு விஷயம் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. முக்கியமாக வந்து மேச ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெலாம் வந்து இது பிரம்மாண்டமான வளர்ச்சி. ஒரே இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் செல்வ செழிப்பு, புகழ், விருதுகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த ராகுகேது பயிற்சி தான். ஏன்னா ராகுகேதுனாலே கலைத்துறை சம்மந்தப்பட்டதில் வந்துடும். ஸோ அதனால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் வந்து நல்ல வளர்ச்சி கொடுத்துருவாங்க. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் சின்சியராக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ராகுவும் கேதுவும் புகழுடைய உச்சிக்கு கொண்டு போய் வைப்பாங்க. நீங்கள் வந்து நல்ல வழிபாடும் உங்களுடைய கடின உழைப்பும் போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா, வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும். இது எப்படா முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சியில் சால்வ் ஆகும். இவ்வளோ நாளாக வந்து கடன் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடியது, கமிட்மெண்ட் நிறைய கொடுத்துருப்பீங்க, அது எல்லாமே ஃபில்ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல நன்மைகளும் இருக்குங்க. பொதுவாக ராகுகேது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் செய்வார். அதே இந்த 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணும். அதாவது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சொத்துக்களுக்காக நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க. ஈஸியாக அது சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே, உங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுக்கு என்ன சேரணுமோ நியாயமான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். நியாயத்துக்காக இவ்வளோ நாள் போராடிட்டு இருப்பீங்க, அதில் நீங்கள் வெற்றி பெறுறது உறுதி. ஆனாலும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் முன்னிறுத்துனீங்க அப்படின்னா இந்த டைம் இவ்வளோ நாளாக வராதவங்க இந்த டைம் வர்றது, அது மூலிமா உங்களுக்கு ஆதாயம், வெற்றி இது எல்லாமே கிடைக்கும். 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தையே உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் விஷயம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே ராகு கேது வந்து A1 ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். ஸோ நீங்கள் வந்து ஒரு
டெஸ்யூ பேபிக்கு போகிறீங்க, அதாவது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, அது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும். அதுவும் வந்து ஐவிஎஃப்க்குலாம் போயிட்டு நிறைய டைம் வந்து ஃபெயிலியர் ஆகி மனசு உடஞ்சிருப்பீங்க. ஒரு 2-3 டைம் போய் ஃபெயிலியர் ஆகி பணமும் போய் உடம்பும் போய் ரொம்ப மன ரீதியாக உளைச்சல் அடைஞ்சிருந்தீங்கன்னா, இந்த டைமு நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே ராகு கேதுக்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே சக்ஸஸ் பண்ணும். செயற்கை முறை கருத்தரிப்புக்கு இந்த ராகு கேது தான் வந்து எப்போ நம்மளுடைய ராசிக்கு திரிகோணத்திலேயோ அல்லது நம்மளுடைய ராசியில் வருதோ அந்த டைமில் ட்ரை பண்ணால் 100% சக்ஸஸ் ஆகும். அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தெய்வ உபாசனை எடுங்க. இந்த டைமில் எடுக்கக்கூடிய உபாசனை வந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வரக்கூடிய அமைப்பாக வந்துடும். நீங்கள் இந்த டைமில் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா அந்த தெய்வம் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லுமே வந்து துணை நிருந்து உங்களுக்கு வழிகாட்டியாக எப்போவுமே இருக்கும். நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே துணை நிருந்து உங்களுக்கு ஒரு குருவாகவே ஒரு உபாசன தெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுள் முழுக்குமே அது இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல குருநாதர் மூலிமா ஒரு உபாசனை எடுக்கலாம். ஆன்மீகத்தில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்குது. ஆன்மீக துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்குது. இந்த டைமில் வந்து முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 7.5 சனியும் நடக்குது. இந்த ராகு 11ஆம் இடத்துலையும் கேது 5ஆம் இடத்துலையும் வந்திருக்கிறது வந்து ஆன்மீக வழி சிறப்பாக இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையுமே நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். பிரிந்த உறவுகள் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து திடீர் மேரேஜ், இந்த ராகு கேது வந்து 11ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்ய போகுது. ஸோ ஒரு சிலருக்குலாம் திடீர்னு மேரேஜ் ஆகிறது, இந்த லவ் மேரேஜ் ஆகிறது, இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி பதிவு திருமணம் ஆகிறது எல்லாத்துமே வந்து இந்த ராகு கேதுவோடைய சப்போர்ட்டு தான். கலத்திர ஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் வந்து ராகு இருக்கனால திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, குருபலமும் இருக்கனால திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ப்ரிப்பேராக இருந்துக்கங்க. பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் பிளான் போட்டு வச்சுக்கணும், நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோர்ட்டு கேஸு வழக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப சூப்பர். இவ்வளோ நாளாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நல்லது. அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பொதுவாகவே இந்த ராகு கேது வந்து பொருளாதாரத்தை வளர்த்தி விடும். அதே நேரம் உடல்நிலையை வந்து கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்போனா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிடக்கூடிய ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து தெரியாத பரிச்சயம் இல்லாத உணவுகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அது ரீதியாக ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்டது, வயிற்று வலி, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாகங்க. உடனே டாக்டர்கிட்ட போய் இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுங்க. இல்லைன்னா அது ஒரு பெரிய டேஞ்சரில் கொண்டு போய் விடுறதுக்கு உண்டானது. அதே மாதிரி கை கால், அதாவது இடது கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் வந்து ராகு கேதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி பொருளாதாரத்துலேயும் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை தான். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு உங்களுக்கு கொடுக்க போது. கேதுவும் வந்து ஐஸ்வர்ய பிராப்தத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கேது வந்து இருக்கிறது 5ஆம் இடம். திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் 5ஆம் இடத்துலேருந்து தான் வரும். அதே மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது. பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் சக்ஸஸில் தான் கொண்டு போய் கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சிங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. இவ்வளோ நாளாக உங்களோட விஷயங்கள் வந்து என்னடா அது நம்ம இந்த குறைஞ்ச சம்பளத்துலேயே இருக்கோம், இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கோமே, இன்னும் நமக்கு நல்ல கம்பெனியில் கிடைக்கலையே, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ராகு 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாக வராரு. அதே மாதிரி கேதுவும் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. எதுக்காகனா அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவே வராரு. அதனால் இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த் வைஸ் நீங்கள் உங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், பார்த்து இருந்துக்கணும். ஆனால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி தான். இது வந்து ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அல்லது காளி, பொதுவாகவே
உங்களுக்கு காரியங்களில் தடைகள் இருந்துச்சு அப்படின்னா காரிய சித்தி விநாயகர்னு இருப்பார் இல்லையா, அந்த ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு தீபம் போடுங்க. 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கோ அல்லது காளிக்கோ தீபம் போட்டு செவ்வரளி பூ மாலை சாத்தி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கும். எந்த காரியங்களை எடுத்தாலுமே அதில் சக்ஸஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி தான். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சனியோடைய இது அதை விட்டுருங்க. சனி ஒரு வேலையை செஞ்சார் அப்படின்னா ராகு ஒரு வேலையை செய்வார், கேது ஒரு வேலை செய்யும், குரு ஒரு வேலை செய்வார். கிரகங்கள் அவங்களுடைய விஷயங்களை செய்வார். ஸோ நமக்கு என்னென்னா 7 சனி ஆரம்பிச்சிருச்சு, தொட்டதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிறது, நிறைய சங்கடங்கள் இருக்குது, நிறைய மன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தனி. ஆனால் இந்த ஒவ்வொரு கிரகம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நன்மையும் அடைஞ்சுக்கணும். அதே மாதிரி சில கஷ்டங்கள் அப்படின்னா கஷ்டங்களை தாண்டி வரதுக்கு உண்டான முயற்சியும் பண்ணணும். பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மேச ராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல பொருளாதார வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.